ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதில் என்ன கலந்துருக்கேன் அப்படின்னா 3 முட்டை, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இது கலந்து இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துக்கணும். நீங்கள் தேங்காவை துருவிக்கோங்க. இப்போ என்னால் துருவ நேரம் இல்லாமல் நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டா துருவின மாதிரி வந்துடும். அதனால் நான் அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் துருவுறனா துருவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தேங்காய் துருவி வச்சுட்டு முட்டையை வந்து அரைச்சது நான் மஞ்சத்தூளும் முட்டையும் போட்டு அரைச்சியில் அதை வந்து ஒரு பேசனில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இந்த மைதா மாவும் நான் இப்போ எடுத்துருக்கேன். இப்போ இந்த மைதா மாவை என்ன பண்ணணும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் வந்து கொட்டிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், மைதா மாவு கலந்து இந்த மாதிரி பதத்துக்கு இப்போ நான் வந்து